கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக பல வாரங்களாக விசுவாசிகளின் பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி பார்த்து கொண்டு வரும்போது ஏன் நல்லா இல்லை என்பதற்கு பல காரணங்களை பார்த்தோம். நல்லா இருப்பதற்கு வேண்டிய பல காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம், தேவன் அவருடைய மனதையும் அவருடைய உள்ளத்தையும் இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். 1000 மடங்கு நம்ம பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. அதற்காக வேதத்திலிருந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்றைய நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, ஏங்க இதை தவிர வேறு பக்கமே போக மாட்டேன்றீங்களே, அது இதை சொல்லலாம்ல, அந்த காரியத்தெல்லாம் போதிக்கலாம்ல, இங்கேயே ரவுண்ட் அடிக்கிறீங்களே அப்படின்லாம் மக்களுக்கு கேட்க தோணும். வேறு ஏதாவது புதுசாக சொன்னால் நல்லா இருக்குமே, இங்கேயே நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோமேன்னு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம அந்த லெவலுக்கு வந்துட்டோமா என்ற தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக வந்து விட்டோமா என்ற ஒரு பெரிய கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நம்ம தொடணும், கடவுளுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும். தேவன் விரும்புவது போல, தேவன் ஆசைப்படுவது போல, தேவன் நம் மீது சித்தம் கொண்டது போல நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதோ 5க்கோ 10க்கோ வாழாமல், கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் வாழாமல், பஞ்சத்தில் வாழாமல், வறுமையில் வாழாமல், தேவன் சொல்கிற அந்த ஆசீர்வாதத்தில் வாழ ஆரம்பிப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததாக காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். ஆகவே இதற்காக நம்ம என்ன பார்க்க ஆரம்பித்தோம்? முதலாவது, இந்த 1000 மடங்கு பெருக்கத்துக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை கனம் பண்ணுறது. எல்லாமே எங்கே இருக்குதுன்னா கர்த்தரை கனம் பண்ணுறதுல தான் இருக்குதுன்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம். ரெண்டாவது, கவனம், ஜாக்கிரதை, வேலையை பற்றி கொஞ்சம் அதில் பார்க்க ஆரம்பித்தோம். எந்த அளவுக்கு நம்ம வேலையில் ரொம்ப கவனம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு எப்படி வேலை நமக்கு 1000 மடங்கு பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போகும் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். மூன்றாவது, பெருகுவது நிச்சயம் என்கின்ற அடிப்படையில் வாழ வேண்டும். என்னமோ அப்படின்ற ஒரு வாழ்க்கை இல்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், அதனால் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறது அதில் வாழ்க்கை. நாம் பெருகுவது நிச்சயம், நான் 1000 மடங்கு பெருகுவது என்பது நிச்சயம், சாத்தியம் என்கின்ற அந்த விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் தான் கடைசியாக என்ன பார்க்க ஆரம்பித்தோம்? அதில் வாலிப வாழ்க்கையை பற்றி பார்க்க, உன் வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்கின்ற, ஏன் நினைக்கணும் என்பதை பற்றி போன வாரத்தில் வாலிபர்களுக்கான ஒரு ஸ்பெஷலாக போன வாரத்தில் எடுத்து நிறைய காரியத்தை பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கு 4ஆவதாக என்ன பார்க்க போகிறோம்? பெருக்கத்திற்கான 1000 மடங்கு பெருக்கத்திற்கான தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகள் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம், தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வது எப்படி என்கின்ற காரியத்தை பார்க்க போகிறோம். பெற்றுக்கொள்வது யார்கிட்ட இருந்து? தேவன்கிட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். நம்ம அதிகமாக சபையில் கொடுப்பது எப்படி கொடுக்கணும், கொடுக்கின்ற மெத்தட் என்ன, இதெல்லாம் நிறைய சபைகளில் போதிச்சிருக்கிறோம். ஏகப்பட்ட டைம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொடுப்பதை பற்றி நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கோம். அப்போ எப்படி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும், தசம பாகம், காணிக்கை, இதெல்லாம் என்ன, கொடுப்பதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி குறைவாக பேசப்பட்டிருக்கிறபடியால் இப்போ நம்ம எதை இனிமேல் அதிகமாக பார்க்க போகிறோம் என்றால், தேவனிடமிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி பெறலாம், இதுவரை எப்படி கொடுப்பது, எந்தெந்த விதங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நிறைய காரியத்தை பார்த்தோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவன்கிட்டருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஆர்வமாக இருக்கிறீங்களா? நான் ஆர்வமாக இருக்கிறேன். தேவன்கிட்டருந்து எப்படி பெற்றுக்கொள்ளணுன்ற வழிமுறைகளை கற்றுக்கொள்வதிலும் இதை உங்களுக்கு சொல்வதிலையும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் அப்படின்னும்போது, கொடுப்பதை பற்றி நிறைய இடங்களில் போதித்தாலும் பெறுவதை பற்றி, தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொள்வதை பற்றி போதிக்கின்ற இடங்கள் மிகவும் குறைவான இடங்களாகவே இருக்கின்றது. ஆகவே தான் நம்முடைய சபை இப்போ இந்த காரியத்தை கையில் எடுக்கின்றது. எதை கையில் எடுக்கணும்னா, தேவன்கிட்டருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்கின்ற முறைகளை இந்த வாரத்திலிருந்து கற்றுக் கொடுக்க போகின்றது. எப்போதுமே பார்த்திங்கன்னா கொடுக்காம ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே தான் நம்ம கொடுக்கறத பற்றி நிறைய போதிக்க ஆரம்பித்தோம். அதில் முக்கியமாக ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இந்த
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு கூட பாருங்கள், மூச்சு விடுறோம், கொடுக்குறோம், கொடுத்தா தான் அடுத்து என்ன பண்ண முடியும், ஆக்சிஜனை இழுக்க முடியும் இல்லைங்களா. உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டால் தான் ஆக்சிஜனை வெளியே இழுக்க முடியும் இல்லைங்களா. அப்போ மூச்சு கூட, நம்ம விடுற மூச்சு காற்று கூட நீங்கள் கொடுக்காமல் ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லை நான் எம்புட்டு உசுறு, நான் இதை போய் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, மூச்சு விடாமல் இருந்தீங்கன்னா அடுத்து மூச்சை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய சரீரமே இந்த சிஸ்டத்தை போதிக்குது, நீ கொடுக்கணும், பெற வேண்டும். சரீரமே போதிக்கின்ற அதிமுக்கியமான ஒரு காரியம். கொடுக்கறது இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. நம்முடைய சரீரமே மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கிற யாருமே இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் 5 நிமிஷம் கூட உயிர் வாழ்கிறது ரொம்ப 5 நிமிஷத்துக்கு மேலே உயிர் வாழ்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும், எந்த ஒரு தாவரங்கள், எந்த ஒரு காரியமாக இயற்கையாக இருந்தாலும், கிவிங் அண்ட் ரிசீவிங் என்ற அந்த தத்துவத்தில் தான், அந்த தாட்டில் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது, ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. என்ன சொல்கிறாரு, ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போவதில்லைன்னு என்ன அர்த்தம் சொல்கிறார், எல்லாமே உன்னுடையது கிடையாது, எல்லாம் அவற்றிருந்து வருகிறது என்கிற அர்த்தத்தை சொல்கிறார். உடனே நான் ஒன்றும் கொண்டு அப்படி போகக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அர்த்தத்தை சொல்கிறார், நீ ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது, ஆனால் உன்னிடம் இருக்கின்ற எல்லாமே அவரிடமிருந்து வந்த ஒன்று. யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி இதெல்லாம் யார் கொடுத்தா யார் கொடுத்தா யார் கொடுத்தா யார் கொடுத்தான்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து கணக்கு போட்டிங்கன்னா கடைசியில் நிற்கக்கூடிய ஒரு இடம் என்னவாக இருக்குன்னா, தேவன் கடவுளாக தான் இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பித்தாலும் கடைசியாக அந்த நிற்கிற இடம் எதுவாக இருக்குன்னா அது காட், தேவனாக தான் இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன்கிட்டருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வதை நம்ம புரிந்து கொள்ளாமல் போகிறதுனால தான் ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போய் விடுகின்றோம். நேருக்கு ஏன் இந்த ஒரு சில ஏரியாவில் ஏன் நல்லா இல்லை அப்படின்னாங்கன்னா, அவங்க பெற்றுக்கொள்கிற ஒரு விஷயத்தை பற்றி அறிவு குறைவாக இருக்குது, புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்கிற காரியம் குறைவாக இருக்கிறதுனால தான் நிறைய பெற்றுக்கொள்ளாமலே போய் விடுகின்றோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 19ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். இந்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனம். நான் இந்த இடத்துல கொஞ்சம் அடுத்த வாரமும் இந்த இடத்துல ரவுண்ட் அடிப்போம், கவலைப்படாதீங்க. இதுவரை சொல்லாத பல விஷயத்தெல்லாம் இங்கேருந்து காமிக்க போகிறோம். 4:19 படிங்க பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். தம்முடைய உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. அன்னைக்கு நேரம் பாருங்க, இதுதான் இந்த வசனம் தெரியாதாங்கய்யா, இந்த வசனம் தெரியாதா, ஒவ்வொரு டைம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, கவனமாக கேளுங்க. அநேக நேரத்தில் இந்த ஃபெமிலியராக இருக்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தெரியாதா, இது நமக்கு தெரிஞ்ச வசனம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இது தெரிஞ்ச வசனம் தான் சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா, அதுலேருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுவோம். சில நேரத்தில் தெரிந்த வசனங்கள் நமக்கு அதிகமாக அந்த பார்த்த வசனங்கள் தான், அதில் நிறைய பார்க்காத மறைக்கப்பட்ட உண்மைகள் நமக்கு இருக்கும். திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம திரும்ப பேசுறது கிடையாது, பேசாத சில காரியத்தெல்லாம் நம்ம அங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் பெற்றுக்கொள்வதை பற்றி ஒரு 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தொடர போகிறோம். பெற்றுக்கொள்வதை பற்றி 4 காரியங்கள். அதுதான் பாருங்கள், கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது, கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் கனம் பண்ணுறார் இல்லைங்களா. பைபிள் ஒருவன் என்னை கனம் பண்ணுவானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணால் அவங்க கனம் பண்ணப்படுவார்கள். கர்த்தர் கனம் பண்ணும்போது இந்த பூமியிலே மனுஷன் கனம் பண்ணுறது போல கர்த்தருடைய கனம் இருக்கவே இருக்காது. ஒரு காரியம் பாருங்கள், ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்தை கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய காரியத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் இருக்கும் என்றால் அது சால்வேஷனாக தான் இருக்கும், ரட்சிப்பாக தான் இருக்கும் இல்லைங்களா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய மக்கள் பாருங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அவர்களுக்கு தெரியாததுனால பாருங்கள், பல காரியங்கள் சுவிசேஷம் மூலமாக இந்த பூமியில் அறிவிக்கப்படுகின்றது. சுவிசேஷம் மூலமாக அறிவிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அதை எப்படி பெற்று ரட்சிப்பை
எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான் அதை பெறாமலும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நேரத்தில் பாருங்கள், சில பேருக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று சில பேர்கிட்ட கேட்டால் அவங்கள பேபேன்னு முழிக்க ஆரம்பிப்பாங்க. நானே இன்றைக்கி உங்களை கேட்குறேன், நீ ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ் ஆர் நோ. ரட்சிக்கப்பட்டீங்களா? பக்கத்தில் கேளுங்க பார்க்கலாம். அவங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். சில பேர் ரொம்ப குசும்புங்கயா அவருக்கு. ரட்சிக்கப்படாமல் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், ரட்சிக்கப்படாமலா சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்படாமலா நாங்கள் பாட்டு பாடணும், ரட்சிக்கப்படாமலா கவனிங்க, ரட்சிக்கப்படாமலே எல்லாம் செய்ய முடியுங்க. நிறைய இடத்துல மக்கள் பாருங்கள், நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம், இயேசு கோயிலெலாம் போகிறாங்க, கிறிஸ்தவ கோயிலுக்கெல்லாம் நிறைய மக்கள் போகிறாங்க. ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், அநேக பிற மதத்தினர்கள் கூட கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறாங்களா போகலீங்களா? இன்றைக்கும் போகிறாங்க இல்லைங்களா? நிறைய கோயில் இயேசு கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. ஜீசஸ் எங்கெல்லாம் டெம்பிள் எங்கெல்லாம் சிலுவை கிராஸாக இருக்குதோ அந்த கோயிலுக்கெல்லாம் கிறிஸ்துவர்கள் அல்லாத பல மக்கள் கூட போகிறாங்க. நான் கேட்குறேன், அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லையே. எல்லாரும் போகிறாங்க. எல்லாரும் போகிறதுனால, எல்லாரும் வர்றதுனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதுதான் சர்ச்சுக்கு வர எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா என்று கேட்டால் கூட சொல்ல முடியாது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் கூட சில பேருக்கு முழிக்கிறீங்க. சில பேர் தைரியம் இருக்குதா, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படி தைரியமாக உங்களால் சொல்ல முடியலன்னா முதல்ல கிளியர் பண்ணிக்கங்க, முதல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு. நான் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்குறத காட்டிலும் முதலாவது நீங்கள் உங்களை பார்த்து கேட்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்போ முதல்ல நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்க. டவுட் வருதா? முடிஞ்சோன்னு வாங்க கிளியர் பண்ணி விட்டுறேன். எனி டவுட்? யாருக்காவது ரட்சிப்பை குறித்து டவுட் இருக்குதா? நான் சொல்கிறேன், சந்தேகப்படாமல், அதாவது வெக்கப்படாமல் நீங்கள் கை தூக்கி பாருங்கள். முடியும் போது ரட்சிப்பு கூட உங்களை அழகாக நடத்த முடியும். நீங்கள் இல்லை, யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாமல் எனிபடி இஸ் ஹியர்? யாராவது? ஓகே, முடிந்த உடனே நீங்கள் எப்படி ரட்சிக்கப்படணுன்ற காரியத்தை சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்கள். அது செஞ்சாலே போதும், அதை பெற்றுக்கொண்டாலே போதும். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தை தொடுகிறீர்கள், ஆரம்பத்தில் கால் வைக்கிறீங்க. அப்புறமேட்டு தான் எல்லா விஷயம் உங்களுக்கு புரியும். அதாவது ஒருத்தர் மறுபடியும் பிறக்கலை, ஒருத்தர் உயிர் பெறவில்லை என்றால் அவங்க இன்னும் செத்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. சில நேரத்தில் பாருங்கள், புதுசாக சில மக்கள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் போதிக்கும் போது சில பேருக்கு அவங்களுக்கு கிரகிக்க முடியாது, ஜீர்ணிக்க முடியாது. என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தோணும். சில பேர் போர் அடிக்கும், சில பேர் கொட்டாயை விட்டுருப்பாங்க, சில தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் யாருக்குன்னா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. என்னங்கய்யா கொட்டாய் வரதை கூட நிப்பாட்டிட்டு அவங்க தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்கள், பைபிளில் போடப்பட்டிருக்கு, புதிதாய் பிறந்த குழந்தை போல களங்கமில்லாத திருவசனத்தின் மீது அவ்வளவு வாஞ்சியாக இருப்பாங்க, தாகமாக இருப்பாங்க, பசியாக இருப்பாங்க, ஏக்கமாக இருப்பாங்க, பிரியமாக இருப்பாங்க. நீங்கள் போகிறோம், நீ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு வரணும், தேவனுடைய ஆலயத்தில் போய் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அளவில்லாமல் அவர்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஆகதான் முதலாவது ரட்சிப்பு என்பது கூட கர்த்தரிடமிருந்து வருகின்ற ஒன்று, அதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சரி, 4 காரியத்தை சொல்கிறேன். முதலாவது காரியம் என்னவென்றால், முதலாவது விஷயம் பெற்றுக்கொள்வதை பற்றி முதலாவது காரியம், நாம் விதைத்ததின் பலனாகத்தான், விதைத்ததின் விளைவாகத்தான் நாம் பலன்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கான முதல் படி என்னவென்றால் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இதை பார்க்குறோம் இல்லையா? பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன சொல்றாரு? தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகளை சந்திப்பார். கவனமாக கேளுங்க, உங்கள் தேவையின் அடிப்படையில் கிடையாது. என் வாழ்விலே நான் கற்றுக்கொண்ட பல சத்தியங்களை இது ஒரு சத்தியம், இந்த வசன சத்தியம். பிலிப்பியர் 4:19 ஒரு நாள் என் கண்ணை திறந்த வசனம். இந்த வசனத்தை நான் புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நான் எப்படி புரிஞ்சு வச்சுருந்தேன் கடவுளை எப்படி என்றால், ஏதோ நான் பாவம் கஷ்டப்படுறேன், நான் ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், கஷ்டப்படுற நண்பர்கள், கஷ்டப்படுற இடம், கஷ்டப்படுற வாழ்க்கை, ஏதோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது என் கஷ்டத்தை பார்த்து கடவுள் ஏதோ என்னை ஆசீர்வதிப்பார் என்பதை ரொம்ப நாள் அறிஞ்சு வச்சுருந்தேன்.
கவனமாக கேளுங்க, இன்றைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அன்றைய நேரத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சது என்ன, ஏதோ கர்த்தர் நம்ம கஷ்டத்தை பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் எண்ணங்களை மாற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு உதவுவது கிடையாது. உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுக்கு உதவுவாரா? உங்கள் கண்ணீரை பார்த்து உதவுவது கிடையாது. உங்களுக்கு எப்படி உதவுகிறார், உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறார், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போதான் தேவன்கிட்ட இந்த சத்தியத்தை என்றைக்கு நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ அன்றைக்கே நான் பரிதாபப்படுவதை நிறுத்த ஆரம்பித்தேன். பரிதாபப்படுற முகத்தை மாற்ற ஆரம்பித்தேன். பரிதாபப்படுற குரலை மாற்ற ஆரம்பித்தேன். பரிதாபப்படுற குரலை எப்படி பவ்யமாக வச்சுட்டு பேசுவாங்க இல்லையா, அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. எப்போ இந்த வசனத்தின் வெளிச்சம் என் உள்ளத்தில் போன அந்த நாட்கள் மறக்க முடியாத ஒரு நாள். கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன, கர்த்தர் என் கஷ்டத்தை பார்த்தோ, என் பிரச்சனையை பார்த்தோ, என் தேவையை பார்த்தோ கர்த்தர் சந்திக்கிறது கிடையாது. இன்றைக்கு என் தேவன் எனக்கு சந்திக்கிறார் என்றால் எப்படி என்றால், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த சபையில் இருக்கிற யாரும் பாருங்கள், தேவன்கிட்ட போய் அப்போ தேவையை சொல்லக்கூடாதா? தேவையின் அடி உங்கள் தேவையை சந்திப்பார். ஆனால் எப்படி சந்திப்பார்? எதுவும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக கிடையாது. அவர் எவ்வளோ வைத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையிலே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, புரியும் பாருங்க. ஏதோ சொன்ன உதாரணம் தான். சில பேர்லாம் ஆரம்ப ஆள விசுவாசிகளாக இருக்கணும், திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய பணக்கார அப்பா இருக்காருன்னா அவர் வாங்கி கொடுக்குற விதத்துக்கும் ஒரு ஏழை அப்பா வாங்கி கொடுக்குற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று புரியணும்னு சொல்லப்போனால், கல்யாண காட்சிகள் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல பெரிய பணம் வைத்திருக்கிறவங்க மொய் வைக்கிறதுக்கும், மொய்யா வேற என்ன சொல்லி உங்கள் ஊரில் மொய் தானே, சரி, பெரிய பணக்காரங்க மொய் பணக்காரங்களாகி நீங்கள் மொய் வைக்கிறதுக்கும் சாதாரண ஒரு கூலியால் மொய் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? அந்த கூலியாளுக்கு அதுதான் பெரிய தொகை, பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு இந்த கூலியால் வைக்கிற தொகையை விட பன்மடங்கு வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுதான் பெரிய தொகை. ஒருவேளை பெரிய பணக்காரங்க குறைவாக வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய அந்தஸ்து அவமரியாதை போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருமே பாருங்கள், பெரிய பணக்காரங்க 5 ரூபாலாம் மொய் வைக்கிறது கிடையாது. நான் சொல்கிறது வெறும் 5 ரூபா. 5 ரூபா நம்ம ஊரில் பேசுகிறமே 5 ரூபானா 5000, 5 லட்சம், 5 கோடி, அதை சொல்லலை. வெறும் ஜஸ்ட் அந்த மாதிரிலாம் யாராவது வச்சுருக்காங்களா? பிச்சை கூட போடுறது கிடையாது. காரில் இருக்கிற ஆள் யாராவது 5 ரூபா தூக்கி கொடுத்து வெளியே சார் அப்படி கேட்க மாட்டோம், 5 ரூபா எடுத்து போட்டு பாருங்கள். உள்ள கார்லேருந்து எவனா யாராவது தூக்கி போட்டு பாருங்கள், அவன் தட்டில் தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவான். என்ன ஆள், இவ்வளோ பெரிய கார், சொகுசு காரை வச்சுட்டு ஆடி கார், பென்ஸ் காரில் 5 ரூபாய் எடுத்து போடுறான் வரலாம் அப்படின்னு திட்டுட்டு. நீ பிச்சை எடுக்க கூட கேட்கும்போது அதிகாரத்தில் 10 ரூபா குடியான்னு கேட்குறாங்க. ஏதாவது 2 ரூபா 5 ரூபா போனால் அதை எடுத்து இப்படி பார்த்து எப்படின்னு அதை எடுத்து பார்க்குற விதமே நம்மளை கொண்டுரும். அவ்வளவு கேவலமான ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? பணக்காரங்க எதிரி அடிப்பா அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்பார்கள். அதே போல தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்றால் ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பரிதாப அந்த லெவல் கிடையாது. தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். நல்லா புரிஞ்சுக்கணும், மனதில் கொண்டு போய் வச்சிடணும். தேவனை பற்றி புரிந்து கொண்டால் அவருடைய அடிப்படை, அவருடைய தகுதி, அவருடைய காரியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். இதை விசுவாசிச்சிங்கன்னா குறைவு என்பதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏன் குறைவு? ஆண்டவர் கண்ணோக்கியே பார்க்க மாட்டேன்றாருங்க. இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், ஏதாவது கொஞ்சம் உதவி செஞ்சாலும் நான் மேலே வர முடியும், நம்ம இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாதுங்க. இந்த சத்தியத்தை உள்ளே கொண்டு போய்வீங்க. நான் இந்த தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை கணக்கிட யாராலும் முடியவே முடியாது, அவ்வளவு தேவனும் இருக்கின்றது. இது ஏன் சொல்கிறார், இந்த வசனத்தை ஏன் சொல்கிறார், இதனுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கும்போது 15ஆம் வசனம், மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பித்து நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டது இல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது ஏன் சொல்கிறார், இந்த 19ஆம் வசனத்தை ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறார், யாருக்கு சொல்கிறாரு? கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நீங்கள் புரியும் பாருங்கள். இது யாருக்கு சொன்னார்? நீங்கள் எடுத்து சும்மா பேச முடியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மகிமைக்குள் நிறைவாக்குவார் என்று நீங்கள் அப்படியே எடுத்த முடிச்ச கவுத்தன்றமே ஏதோ எடுத்து பேச முடியுமா? யாருக்கு இந்த வசனம் பொருந்தும்? யாருக்கு இந்த வசனம் செல்லுபடி ஆகும்? யாருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் நிறைவேற ஆரம்பிக்கும்?
கொஞ்சம் கவனிங்க, இது 15லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஆகவே தான் இந்த 19ஆம் வசனம் யாருக்கு நிறைவேறும் என்றால், இப்போ இது பின்னணியோடு படிக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட இடத்துல இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் அந்த இடத்த மாற்றிக்கிங்க, அந்த இடத்துக்கு வந்துடுங்க. 15 மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாருன்னா, பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் கொடுக்கிற காரியத்தை குறித்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, கொடுப்பதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, கொடுக்கிறது எவ்வளோ மேன்மையானது என்பதை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆகவே தான் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை மேற்கோள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுக்குறீங்க, வேற யாரு கொடுக்கறது இல்லைன்றதையும் மேற்கோள் காட்டுறார். சொல்கிறாரு, நீங்கள் உடன்பட்டதே அல்லாமல், நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. என்ன சொல்ற, நீங்கள் மட்டும் தான் கரெக்டாக போயிடுறீங்க, கொடுக்குற காரியத்தில் நீங்கள் மட்டும் தான் கரெக்டாக இருக்கிறீங்க. என்ன சொல்ல வேற ஒரு சபை அப்படியே சொல்கிறாரு, வேற எந்த சர்ச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்றார். வேறு எந்த சர்ச்சும் எனக்கு உதவலை, வேறு எந்த சர்ச்சும் எனக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்தில் இது பெரிய மிஷனரி பயணத்தை மேற்கொண்டு போயிட்டுருக்கிறார் பாருங்கள். பல சபைகளை ஸ்தாபித்து போயிட்டு இருக்கிறாரு. அதனால் இதுக்கு ஒரு ஸ்பான்சர் தேவைப்படுது. ஒவ்வொரு சபை ஹெல்ப் பண்ணி அனுப்புகிறாங்க. சொல்கிறேன், இந்த சபை பிலிப்பு சபை எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, வேறொரு சபை சுவிசேஷ ஊழியத்தில் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்கிறார். இந்த இடத்துல 16ஆம் வசனம், நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சல் நீக்கும்படி நீங்கள் 2 தூரம் அனுப்பினீர்கள். என்ன சொல்கிறாரு, நான் இன்னொரு பட்டணத்தில் இருந்தாலும் நீங்கள் தேடி, ஐயோ பாஸ்டர் பவுல் அங்கே போயிட்டாரே, அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமே, அங்கே எப்படி இருப்பாருன்னு தெரியலையே, அங்கே சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியலையே. சில இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? பாஸ்டர் புல்பிட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுறதா உங்களுக்கு மட்டும் தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, எப்படி சாப்பிட்றாரு, அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இவங்க யோசிக்கிறாங்க. தெசலோனிக்கேயில் இருக்கும்போது, நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சல் நீக்குவதற்காக நான் குறைச்சலாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு 2 தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுனீங்க என்று சொல்கிறார். 17, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன சொல்கிறாங்க, கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்கிறார். பிலிப்பியரே, நீங்கள் கொடுக்குறது சும்மா கிடையாதுப்பா, அதெல்லாம் சேர்த்து வைக்கப்படுகின்றது. எப்படி? உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு. உங்கள் கணக்குன்னு என்ன சொல்கிறாரு, அக்கௌண்ட். பேங்க்கில் இன்றைக்கி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களா, என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஹெவன்லி பேங்க் மாதிரி பேசுகிறாரு. அந்த ஹெவன்லி பேங்க்கில் உங்களுடைய அக்கௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாகணும், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஆமென். பாருங்கள், என்ன ஒரு வாஞ்சை. நீ இவங்க கொடுக்கறதுனால இருக்கிறதா வாங்கிட்டு போகணும், பெற்றுக்கொண்டுட்டு மற்றவங்களை போண்டி ஆகணும் கிடையாது. பாருங்கள், அவருடைய ஆசை என்னன்னா, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகணும். நீ நான் டீச் பண்ணுறேன், இதுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? என் அக்கௌண்ட்டுக்கு பணம் பெருகணுன்ற அது கிடையாது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம். என் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் பெருகும்? நான் விதைச்சாதான் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் பெருகும், நான் விதைக்காமல் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் பெருகாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் கொடுக்கறதுனால அக்கௌண்ட்டு ஏறிக்கிட்டு இருக்குது. கிடையாது. நான் விதைக்கிறேன், நான் அறுக்கிறேன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் விதைக்கவில்லை என்றால் நான் யோசிக்கணும், நான் என்னால் அறுக்க முடியாது, என்னுடைய அக்கௌண்ட்டில் பலன் ஏறாது, அக்கௌண்ட் ஏறாது, அமௌண்ட் ஏறாது. அப்போ பவுல் என்ன விரும்புகிறாரு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு நாடுகிறேன். இன்னொரு காரியம் 18 படிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஹலோ, எல்லாம் எனக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு, எல்லாமே எனக்கு இருக்குது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஊழியக்காரங்க போல் பவுல் கொஞ்சம் வித்தியாசமானவர். பவுல் சொல்கிறார், எனக்கு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி பாருங்க, மக்கள் பாருங்க, ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை பிரதர். நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பஞ்சப்பாட்டை பாடுவாங்க, நீலி கண்ணீர் வெடிப்பாங்க. சில பேர்லாம் திட்டுவாங்க, டே இவ்வளோ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டு டிவி முன்னாடி வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறியா சொல்கிறாங்களா இல்லைங்களா? புலம்புறாங்களா இல்லைங்களா? நீலி கண்ணீர் வெடிக்கல, புலம்பிகிட்டு இருக்கல, எனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல எனக்கு எல்லாம் இருக்குது, பரிபூர்ணமும் அடைந்திருக்கிறேன்.
ஒரு நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? பாஸ்ட்டுங்கன்னா இப்படி இருக்கணும். யாரை போல? பவுல் போல. எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு எல்லாம் இருக்குது என்ற லெவல். பரிபூர்ணமும் அடைந்திருக்கிறேன். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், சில ஊழியர்கள் நல்ல சட்டை போட்டாலாம் பிடிக்கிறது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு டைம் நல்ல சட்டை ஆரம்ப நாட்கள் ஊழியத்தை பண்ணும்போதெல்லாம் நானும் நல்ல சட்டையெல்லாம் விரும்புவேன் பாருங்கள், நல்ல சட்டையெல்லாம் போடுவேன். சில பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்லாம் போவோம் பாருங்கள், சில ஆட்கள் பாஸ்டர் இந்தமாதிரி சட்டையெல்லாம் போடாதீங்க பாஸ்டர். ஏங்க ஐயா? மக்கள் காணிக்கை கொடுக்குறத நிப்பாட்டிடுவாங்க. ஹலோ, மக்கள் காணிக்கை கொடுக்குறத நிப்பாட்டுறாங்கன்றதே நான் வந்து சட்டையை மாற்ற முடியுமாங்க ஐயா? மக்களை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி நான் இருக்கிறேன். வந்து புரிய வைக்கணும். அதாவது நிறைய பேர் என்ன இவர் நல்ல சட்டை போட்டிருக்கிறாருங்க, நல்ல வண்டி வச்சுருக்கிறாருல்ல. சில பேர் செல்ஃபோனை கூட பாருங்கள், மேலே பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க, அடியில் பாக்கெட்டில் இந்த ஃபோன் வச்சுருப்பாங்க. நான் நினைப்பேன், ஐயா என்னமா பிழைக்கிறீங்க? இல்லைங்கய்யா, இந்தமாதிரி செல்ஃபோன்லாம் வச்சுருந்தா மக்கள் இப்படிங்க. பாஸ்டர் பாருங்கள், ஐஃபோன் இந்த மாதிரி ஹை லெவலில் ஃபோன்லாம் வச்சுருக்கிறாரு, அப்போ அவர் நிறையா தான் இருக்குன்னு நினச்சி காணியை கொடுக்காம எல்லாருக்கும் முன்னாடி பட்டன் ஃபோன்பா அதில் பேசுவாங்க. முக்கியமான காலம்லாம் இதில் அட்டன் பண்ணுவாங்க. கவனமாக கேளுங்க, நடிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்கள்கிட்ட வந்து இல்லாத மாதிரி நடிக்கிறது பிடிக்கிறது கிடையாது. எல்லாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்போம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நார்மல் தான். அன்றைக்கி என்ன பண்ண, நல்ல சட்டை போட்டால் அப்படி நல்லா வாகனம் நல்லா சாப்பிட்றது. அன்றைக்கி என்ன நல்லா சாப்பிட்டா கொடுக்க மாட்டாங்களே. எங்கள் பாஸ்ட் வீட்டில் போனால் எல்லாம் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குதே. அப்போனா நம்ம என்ன இப்போ கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கலாம், இவங்க வீட்டில் தான் எல்லாமே இருக்குதே. நான் சொல்கிறேன், இன்னும் இப்போயும் சொல்கிறேன், எல்லாம் இருக்குது. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேவன் திராணியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? பரிதாபப்படலையே, தேவன் நம்பி இருக்கிறோம். கர்த்தர் எப்படி வழியை திறப்பார்னு தெரியும். கர்த்தர் எனக்காக இப்போ எந்த காக்காயை கூட அனுப்பலாம். கருப்பு காக்காவே அனுப்புவார், வெள்ளை காக்காவே அனுப்புவார், ப்ரௌன் காக்காவே அனுப்புவார். இருக்குது, அவருக்கு தெரியும். அவருக்கு எனக்காக ஒரு புது காக்காயை கூட உருவாகி கூட அனுப்புவார். அவர் எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, அவர் எப்படிப்பட்டவன்னு தெரியும் பாருங்க. ஆகுதான் ஊழியக்காரர்கள் சொன்ன நிறைவை சொல்கிற ஒரு ஆட்களாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்? பவுல் ஏன் சொல்கிறாரு எனக்கு எல்லாம் இருக்குது, பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன்னு ஏன் இதை சொல்லணும்? எதுக்காக இப்படி சொல்லணும்? கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நீ ஊழியக்காரன் நல்லா இருந்தால் தான் விசுவாசிங்க நல்லா இருக்க முடியும். ஊழியக்காரங்க யாரை பார்த்து வளர்கிறாங்க? விசுவாசிங்க யாரை பார்த்து வளர்கிறாங்க? ஊழியக்காரர்களை பார்த்து வளர்கிறாங்க. ஊழியக்காரங்களை கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க? இவங்க அவரே கஷ்டப்படுறாருங்க, நம்மளும் அதை விட கீழே தான் போக முடியும் லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் நல்லா இருக்கும்போது நீ என்ன நினைப்பீங்க? ஓ பாஸ்ட் கருத்தை நல்லா வச்சுருக்க, அப்போ நம்மளும் அந்த லெவலுக்கு வர முடியும். ஆகவே ஊழியக்காரர்கள் பரிதாபத்தையும் அவங்கள்ட்ட இருக்கிற பற்றாக்குறையும் சொல்வதற்காக அழைக்கப்படலை, நிறைவை சொல்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறாரு, பரிபூர்ணமும் அடைந்திருக்கிறேன். ஆமென். இப்படிதான் இருக்கணும் பாருங்க. அது மக்களை வந்து ஐஸ் வைக்கல. சில பேர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, மக்களை வந்து நிறைய ஊழியக்கார மக்களை ஐஸ் வச்சு பேசுறது, என்ன சொல்கிறது, கொக்கி வச்சு பேசுறது, நேக்கா பேசுறது. யார்ட்டையாவது இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும், எப்படி அந்த காசை பிடுங்கலான்னு சொல்லி எப்படி நயவஞ்சகமாக பேசுறது. ஹலோ, அப்படிதான் ஒருத்தர் கேள்விப்பட்டேன். சேலத்தில் ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் மட்டும் வாயை திறந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடாதீங்கய்யா. ஏங்க, அந்த காசெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிறவரும் கேர்ஃபுல்லாக இருப்பார். வாங்கிட்டாருன்னா அவ்வளோதான், ஓடி போயிடுவார். கவனமாக இருங்க அப்படின்னு. அப்படிங்களா? இப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்களா? எஸ். ஐஸ் வைக்கல, நைஸாக பேசலை, காக்கா பிடிக்கல. மக்களை ஐஸ் வச்சு மக்கள்கிட்ட பிடுங்குற சில வார்த்தையும் பேசலை. சில பேர்லாம் பாருங்க, அப்படியே உணர்ச்சி வசமாக பேசி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கழட்ட வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பேசி அவர் பேச 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 உங்கள் கழட்டியே போட்டுருவீங்க. அந்தளவுக்குலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, அதல்ல. உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி இன்னைக்கு பிரசவத்தை கேட்டப்போ அப்படியே உணர்ச்சி அப்படியே முடியெல்லாம் அப்படி டெம்பர் ஆகிட்டு எப்படியாவது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஆள் கிடையாது. அதுக்காக அழைக்கப்படுது. உங்கள் உணர்ச்சியை தூண்டுற ஒரு ஆள் கிடையாது. சொல்கிறாரு பாருங்க, என்ன பார்க்குறாரு, படிக்கிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் அடைந்து உண்டாயிருக்கிறது.
உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சொல்றார். உங்களால் அனுப்பப்பட்டவைகள் அப்படின்னும் போது என்ன, இந்த மக்கள் பாருங்க பணத்தெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, பொருள் அனுப்பியிருக்கிறாங்க, பல உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு பவுல்? இந்த பிலிப்பியர் சபை கொடுக்கிற காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்றால், அதை ஆராதனையாக பார்க்கிறார், சுகந்த வாசனையாக பார்க்கிறார். நீங்கள் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? அது ஆராதனை, கர்த்தர் நீங்கள் செய்கின்ற ஒரு ஆராதனை. நல்லா புரிஞ்சுங்க. கொடுக்கிற விஷயம் என்பது ஏதோ ஒரு ஏதோ ஒரு கடமை கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு செய்கின்ற ஒரு ஆராதனை. சொல்றார் இல்லையா, உங்களால் அனுப்ப சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. ஆமென். கொடுப்பதை ஆராதனையாக, சுகந்த வாசனையாக, உகந்த பலியாக, தேவனுக்கேற்ற பலியாக பார்க்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுக்கிறவர்களே, நீங்கள் கொடுக்குற விஷயம் நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள். கொடுக்கிறவர்களே, அது சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான பலி. ஏதோ நீங்கள் கையில் வச்சு சும்மா காசுன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா ஏதோ துட்டு ஏதோ பணம் நினச்சிட்டு போவாதீங்க. நீங்கள் அது கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற சுகந்த வாசனை பலியாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன சொல்ல, நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் அவர் வேற அளவின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்றார். எந்த அளவு? நீங்கள் கொடுத்தீங்களா அந்த அளவு கிடையாது. அவர் எப்படி, நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் கொடுத்துட்டு சும்மா உங்களை விடுற கர்த்தர் எப்போதும் உங்களை சும்மா விடுற ஆள் கிடையாது. கொடுத்த உங்களை அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய அளவின்படி, அவருடைய தகுதியின்படி, அவர்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதன் அடிப்படையில் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று அவங்களை உற்சாகப்படுத்துறது, என்கரேஜ் பண்ணுறதை பார்க்குறோம். அன்றைக்கு இடத்துல பாருங்கள், ஊழியக்காரன் கஷ்டப்படுறாங்கன்னா சில விசுவாசிங்க பிளான் பண்ணி தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா போடுவோம். 50 ரூபா போட்டு 100 × 50 எவ்வளவு? 100 × 50 எவ்வளோ கணக்கு போடுங்க. 100 × 50 5000 ரூபா. சரி பரவாயில்ல, 5000 ரூபா பாஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்படி கிடையாது, இந்த லெவல் கிடையாது. பாருங்கள், நீ மக்கள் இதன் அடிப்படையில் தேவையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கணக்கு போட்டு மாதம் மாதம் ஆளுக்கு தலைக்கு 50, தலைக்கு 100, இல்லை தலைக்கு 200, தலைக்கு 5000. அந்த மாதிரி கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கணக்கு போட்டு இல்லை, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. சொல்லுங்க, க்ளோரியஸ் ரிச்சஸ். சொல்லுங்க, க்ளோரியஸ் ரிச்சஸ். ஆமென். எப்படி உங்கள் தேவைகளை சந்திக்கிறாரு? மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவைகளை சந்திக்கிறார். மார்க் புஸ்தகம் போவோம். ஏற்கனவே பார்த்த பகுதி நீங்கள் சும்மா விட்டுறாதீங்க. பல காரியம் இந்த விதைப்பார்ப்பை பற்றி போதிக்கும் போதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் டச் பண்ணணும், கவலைப்படாதீங்க. அந்த இடத்துக்கு போகிறது கிடையாது. ஆனால் சொல்ல மறந்த சில விஷயங்களை சொல்கின்றேன். 4:13 எடுத்துக்குவோம். முதலாவது 4:13 படிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இங்கே இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உவமையை சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம், கதன் அது நம்ம சொல்ல முடியும், கதைன்னு சொல்ல முடியாது. கதைனா வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க, ஓமைன்னு தான் கரெக்ட். இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? இது புரியலன்னா மற்ற எதுவுமே உங்களுக்கு புரியாது. மற்றதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரியும்? இது ஏன் உங்களுக்கு புரியலன்னா மற்ற எது சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதுன்றார். புரிஞ்சுதா? எதை பற்றி பேசுகிறார்? விதைப்பை பற்றி பேசுகிறார். விதைப்பு அறுப்புன்ற ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா எந்த ஒரு காரியத்தை எவ்வளவு அழகாக பேசினா கூட மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? வேதத்திலே இருக்கின்ற ஒரு முக்கியமான அதிகாரத்தில் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் என்று சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு அதிகாரம். கவனமாக கேளுங்க. வேதத்திலேயே என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வேதத்திலே முக்கியமான அதிகாரம் சொல்கிறார். இதை நீங்கள் புரியல, மற்ற எல்லாமே புரியாதுன்னா என்ன அர்த்தம்? இதே புரியல, மற்ற எல்லாம் உங்களுக்கு புரியல, என்ன அர்த்தம்? அப்போ இது முக்கியமாக முக்கியம் இல்லைங்களா? முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் உங்களுக்கு புரியலன்னா பைபிளில் இருக்கிற மீதம் இருக்கிற எந்த அதிகாரமும் உங்களுக்கு புரியவே புரியாது. ஆகவே 14ஆம் வசனம் படிக்கிறேன். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து
அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்படி வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்த உபத்திரம் துன்பம் வந்து உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனிட்டு போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஒன்று ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். கவனமாக கேளுங்க. இதை சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, இதை சொல்லிட்டு இதை எதோட போய் கனெக்ட் பண்ணுறாருன்னா 26ஆம் வசனம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது. இவன் நேரம் சொல்லிட்டு சொன்னவர் இப்போ இதை எதோட போய் கனெக்ட் பண்ணுறாரு, எதோட போய் ஜாயின் பண்ணுறாரு, எதோட போய் இணைக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா, பின்பு அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? ஆவிக்குரிய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார், ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுகிறார். அப்போ ஆவிக்குரிய ஜீவியம் என்பது, ஆவிக்குரிய ராஜ்யம் என்பது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, திரும்ப படிக்கிறேன் பாருங்க, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் இருந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். கவனிங்க, அறுப்பு காலம் சொல்லுங்க. அறுப்பு காலம் முக்கியம், அறுப்பு காலம் முக்கியம், பெற்றுக்கொள்கிற ஒரு காலம் முக்கியம். விதைப்பின் காலத்தை பற்றி நிறைய போதிச்சுக்கிறோம். இப்போ அறுப்பு காலம் தான் போதிக்காமல் விட்டுருக்குறோம். இப்போ அறுப்பு காலத்தை பற்றி தான் நிறைய சொல்ல. இது இந்த அதிகாரம் புரியலன்னா அறுக்கிற விஷயம் நமக்கு புரியாமல் போயிடும். அறுவடையும் நம்ம அறுவடை பண்ணாமலே போய் விடுவோம். அன்றைக்கி விசுவாசிங்க இந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளாதனால என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரை பற்றி தப்பாக நினச்சிருக்கிறாங்க. என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நினச்சா என்னை ஆஸ்வதிக்க முடியும் பிரதர், கர்த்தர் மனசு வச்சா என்னை ஆசீர்வதிக்க முடியுங்க, கர்த்தர் சித்தம் கொண்டா என்னை ஆசீர்வதிக்க முடியுங்க. நிறைய பேருடைய என்னன்னா, ஏதோ அவர் நினச்சாதான் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் மனசு வச்சாதான் சில. ஏன்னா இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால உலகத்தில் இருக்கிற மக்கள் அவங்க நினச்சாதான் ஏதோ சில காரியம் பண்ணுற மாதிரி, அவங்க மனசு வச்சாதான். நான் சொல்கிற காரியம் புரியுதா? சில வீட்டில் இவர் மனசு வைக்க மாட்டேன், மனசு வச்சாலங்க வெளியே போக முடியும், மனசு வச்சாலங்க ஏதாவது வாங்கிட்டு வர முடியும், மனசே வைக்க அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு பாருங்க அப்படின்னுவாங்க. சில வீட்டில் சில ஆட்களை பற்றி சொல்லுவாங்க பாருங்க. அதே போல் நம்ம எல்லாரும் கர்த்தரை நினச்சிக்கிட்டோம், அவர் நினச்சா நம்ம நல்லா இருப்போங்க, அவர் மனசு வச்சா நல்லா இருப்போங்க, அவர் சுத்தம் ஒன்றா நல்லா இருப்போங்க. கவனமாக கேளுங்க, ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு சத்தியம் சொல்கிறேன். கர்த்தர் ஏற்கனவே நினச்சிட்டாரு, இனிமேல் தான் நினைக்க போகிறாருன்னு கிடையாது. நினைக்கிறீங்களா? இனிமேல் தான் உட்காந்து பிளான் பண்ண போகிறாரு நினைக்கிறீங்களா? ஐயா என்ன பண்ணுறதுப்பா, இன்றைக்கி தான் வந்திருக்கிறானா, சரி இவனுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இனிமேல் தான் உட்காந்து கணக்கு போட போகிறாரா? நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் தான் குழந்தைங்க பிறந்த பிற்பாடு யோசிக்கிறது, குழந்தைங்க பிறந்த பிற்பாடு தான் எல்லாம் பிளான் எல்லாம் யோசிக்கிறது. சில பேர்லாம் பாருங்கள், கன்சீவ் குழந்தை அந்த மாதமாகி குழந்தை டெலிவரி ஆக போகிற இதுவரையும் பாருங்கள் கண்டுக்காமலே இருப்பாங்க. கடைசியில் அந்த 8வது மாதத்துக்கு மேலே அந்த வலி இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக வலி எடுக்க ஆரம்பிக்கும் போது அப்போ தான் யார்கிட்ட போய் காசு கேட்கலாம், யார் கொடுப்பாங்க, யார்கிட்ட அப்போ தான் நிற்பாங்க. சில பேர்லாம் வந்து கேட்பாங்க, நான் திட்டுவேன் பாருங்க, எங்க இந்த ப்ராசஸ்லாம் ஒழுங்காக பண்ண தெரிஞ்ச நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற காசை மட்டும் என் முன்னாடி ரெடி பண்ணி வைக்கல. சொல்கிறவங்க புரியுதுங்களா? கடைசி நேரத்தில் அங்கங்கே கடனை வாங்கி கடைசியில் பாருங்கள் பிள்ளைங்க பிறக்கும்போது கடங்கார பிள்ளைகளாகவே பிறக்குங்க, பிள்ளைங்க கடனில் பிறக்கிற பிள்ளைங்களாகவே இருக்கும். யோசிச்சு கவனமாக கேளுங்க. அநேக மேலை நாடுகள், இன்றைக்கெல்லாம் மேலை நாடுகள் சொல்கிற காட்டிலும் நம்ம நாட்டிலலாம் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் குழந்தை பெற்றெடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. ஏன் கணக்கு போடுறாங்க? என்ன கணக்கு போடுறாங்க? இந்த என் பிள்ளை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பார்க்கணும், இந்த டாக்டர் தான் டெலிவரி பார்க்கணும், அது இத்தனை மணிக்கு தான் டெலிவரி பார்க்கணும். நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் கணக்கு போடுறாங்க. வந்து அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க பணத்தை ரெடி பண்ணுங்க, அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்றாங்க. பாருங்கள், உலகத்தில் சாதாரண மனுஷனே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசித்து பண்ணுறான்னா தேவன் எப்படிப்பட்டவர்? யெகோவா ஈரே, உங்கள் தேவைகள் எழும்பும் முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இனிமேல் தான் நினைக்க போகிறாரா? இல்லை, அவர் ஏற்கனவே நினச்சிட்டாரு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார்.
நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தார் நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் அப்படியே சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் நினைக்க போறாரு கிடையாது, இனிமேல் தான் மனசை வைக்க போறாரு கிடையாது, ஏற்கனவே மனசை வச்சிட்டாரு. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்க மேல உங்க நினைவா நான் இருக்கிறேன்ப்பா, உங்க நினைவா நான் இருக்கிறேன்ப்பா, உங்களை நினைச்சிட்டு இருக்கிறேன், உங்க மேல சித்தம் கொண்டு இருக்கிறேன். என்ன சித்தம்? உங்க மேல என்னுடைய சித்தம் என்ன? 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பதானே அவருடைய சித்தம். அதை தானே பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் அவர் நினைச்சா ஆசீர்வதிப்பாருங்க, ஒரு மனசை வச்சு ஆசீர்வதிப்பாருங்க, அவர் சித்தம் இருந்தால் ஆசீர்வதிக்கிட்டுங்க, அவர் கொடுத்தா கொடுக்கட்டுங்க. நம்ம மனுஷன் கொடுத்தா கொடுக்கணும், வேணாம்னா விட்டுருப்போ போயிடலாம். நெவர். தேவன் அப்படி கிடையவே கிடையாது. நினைச்சா கொடுக்குற நினைச்சா விடுறவர் கிடையாது. வந்து கல்வாரி சிலுவையிலே டன், எல்லாம் முடிச்சிட்டார். சிலுவையில் சொன்னார் முடிந்தது, எல்லாம் முடியுது. ஏன் அந்த வார்த்தை சொன்னாருப்பா? உனக்கு நான் செய்வேன்னு சொன்ன எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமேல் செய்ய போகிறது எல்லாவற்றையும் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு பிறக்கிற குழந்தை கூட கல்வாரி சிலுவையில் அன்றைய கர்த்தர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இன்னைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைய கூட, இனிமேல் பிறக்கக்கூடிய பிள்ளைய கூட தேவன் எல்லாவற்றையுமே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாருங்க. அது புரிஞ்சுக்கணும். நம்ம தப்பாக பேசக்கூடாது. இன்னும் கர்த்தருக்கு என் மேலே மனசு வரலைங்க, இன்னும் கர்த்தரை நினைக்கலைங்க, நான் தான் நினச்சி வார வாரம் சர்ச்சுக்கு வரேன், அவர் எங்கே நினைக்கிறாரு? நான் மனுஷனா? மனுஷனா நீங்கள் நினைக்க மனுஷனா கிடையாதுங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. உங்கள் நினைவாகவே இருக்கிறார். நீங்கள் கூட தூங்கலாம். சொல்லுவாங்க விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லைன்னு சொல்கிற மாதிரி தான் தேவன் என்றைக்குமே உறங்குவதும் கிடையாது, தூங்குவதும். ஏன்? எப்படியாவது நம்மளை மேலே கொண்டு வர வேண்டும் என்று ஆசை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம முன்னேற வேண்டும் என்றால், இப்போ கர்த்தர் நினைச்சாதான் கர்த்தர் முடிஞ்சாதான், அப்படி கிடையாது. இப்போ நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். விதைச்சாதான் விளைச்சல் உண்டாகும், விதைத்தால் தான் அறுவடை உண்டாக ஆரம்பிக்கும். விதைக்காம யார் எதிர்பார்க்க முடியவே முடியாது. விவசாயிகிட்ட போய் கேட்டு பாருங்க. விவசாயி விதைக்காம அந்த காட்டில் உட்காந்துட்டு அந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் உட்காந்துட்டு எனக்கு அது ஒரு இது ஒன்று எதிர்பார்க்க முடியாது. வேற தான் வரும், முள்ளும் குறுக்கும் தான் வர ஆரம்பிக்கும், நல்லது வரவே வராது. ஆகவேதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விதைக்காமல் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிளில் சொல்கிறார் இல்லையா, அவனுக்கே பைபிளை படிக்கிறேன் பாருங்க, அதில் படிக்கிறேன் பாருங்க 27. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு சொல்றாரு. அவனுக்கே தெரியாது அது வரது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாமல் பல விதங்களை கர்த்தர் சந்திப்பார். நான் எவ்வளோ பல நேரத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். வந்து எனக்கே தெரியாத விஷயம், எனக்கே புரியாத விஷயம், நானே கண்டிராத காரியத்திலலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்துருக்கிறேன் பாருங்க. ஏன்னா விதை அப்படிப்பட்டது, நான் விதைச்ச விதை அப்படிப்பட்டது. ஆமென். ஓகே, கலாத்தியர் போவோம். ஏற்கனவே தொட்ட பகுதி தான். ஆகவே நாங்கள் திரும்ப அதே இடத்துக்கா? ஆமாம், அங்கே பேசாத காரியத்தை பேசுவோம் பாருங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து படிக்கிறேன், நானே படிக்கிறேன் கேளுங்க. 6லேருந்து 7 வசனங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இதெல்லாம் பற்றி பேசணுமா? யாருக்கு கொடுக்கணும்? உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் போதிச்சிருக்கிறோமா? எவ்வளவு, எதில் கொடுக்கணும்? சகல நன்மைகளிலும். யாருக்கு? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்றாரா? சொல்லிட்டு 7ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள். பக்கம் சொல்லுங்க, மோசம் போகாதிருங்கள். இப்போ நான் சுத்த தமிழில் சொன்னால் நீங்கள் கொச்சை தமிழில் சொல்ல பாருங்க. எங்க மோசம் போகாதீங்க அப்படி சொல்லுங்க பாருங்க. மோசம் போகாதீங்க, மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே
அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை இருப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்போ எதை பற்றி பேசுகிறோம்? அறுப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், பெற்றுக்கொள்வதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்குறோம், மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏமாந்து விடாதீர்கள். மோசம் போகாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, விதைப்பதை விட்டு விடாதீர்கள். அநேக இடத்துல பாருங்க, விதைக்கிறவங்க எப்படி மோசம் போகிறாங்கன்னா, மற்றவங்க சொல்றதை கேட்டு விதைக்கிறதை நிப்பாட்டிடுறாங்க. நீங்களாம் பாருங்க, தசம பாகம் காணிக்கையாக இருக்கட்டும், இந்த 2 காரியத்தில் பார்த்தீங்க, யூடியூப் எடுத்தீங்கன்னா கண்டவங்க கடையவங்கெல்லாம் தேவையில்லாத எவ்வளோ காரியத்தை பேசு. இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொடுக்குறத மக்கள் நிப்பாட்டிடுவாங்க, தசம பாகத்தை நிப்பாட்டிடுவாங்க, காணிக்கையை நிப்பாட்டிடுவாங்க. ஆகுதான் பவுல் சொல்கிறார், அன்றைக்கே சொல்லி வச்சுட்டார், இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி எலும்பி வந்து சபையை கெடுக்க வருவானுங்க. யூடியூப்லாம் எலும்பி வந்து அது தப்பு இது தப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பானுங்க. ஆகவே தான் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டாரு, மோசம் போகாதிருங்கள். ஆமென். ஆகவே உங்களுக்கு தசம பாகத்தை பற்றி போதிக்கும் போதெல்லாம் நிறைய காரியத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த விஷயத்தை தொட ஆரம்பித்தவன் என்னன்னா, விதைப்பதை நிறுத்தி விடாதீர்கள். விதைக்கிற மற்றவர்கள் சொல்றதை கேட்டு விதைக்காமல் விட்டு விடாதீர்கள். கொடுக்காமல் இருந்து மோசம் போகாதீர்கள் என்றால் கொடுக்காமல் விட்டு விடாதீர்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். என்ன சொல்றாரு? வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் சொல்றார். 8ஆம் வசனம் முடிச்சோம் இல்லையா? தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை பற்றி பேசுறாரு? மாம்சீகமாக வாழ்கிறவன் அவனை பற்றி பேசுறாரு. அவன் வந்து மாம்சத்திற்கென்று விதைக்கிறான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், மாம்சீகமாக வாழ்றவன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறான் என்று போடப்பட்டிருக்குது. எப்படி விதைக்கிறான்? எப்படி மாம்சத்துக்கென்று அழிவை விதைக்கிறான்? சில காரியத்தில் கேட்குறான்ல, இது தப்பு அது தப்புன்னு. அப்போ என்ன சொல்ற? இது தப்பு அது தப்புன்னு சொல்லும்போது உன் உள்ளத்தில் ஒரு காரியம் விதைக்கப்படுகின்றது. என்ன விதைக்கப்படுகின்றது? அவன் உள்ளத்தில் என்னன்னா, நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் இவ்வளவு கொடுக்கணும், நான் ஏன் அவ்வளவு கொடுக்கணும், இப்படி சொல்கிறதுனால பைபிளில் போடப்பட்டிருக்குது, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். சொல்லுங்கள், அழிவை அறுப்பான். நீ நிறைய விசுவாசிங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது, விசுவாசிங்க மட்டும் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது, அழிவை அறுக்கிறாங்க. நம்ம அழிவை அறுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. அடுத்த வசனம் போடப்பட்டிருக்குது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்கள், ஆவிக்குரிய சத்தியம் புரியாததுனால தான் நம்ம ஏன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏன் கொடுக்கணும், எது கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணுமா, தசமபாகம் கொடுத்து, சில பேர் தசமபாகம் கொடுக்கணுமா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. யார் இதெல்லாம்? மாம்சத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவர் அப்படி கிடையாது. என் தேவன் சொல்லிட்டார், என் தேவன் இந்த சிஸ்டத்தை வச்சிருக்கிறார், இந்த பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு, ஆகவே என் தேவன் சொல்லிட்டார், நான் இதை செய்கிறேன்னு சொல்லி ஆவிக்குரியவன் பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவன் என்று சொன்ன உடனே பரலோகம் என்று நினைத்து விடக்கூடாது. இந்த இடத்துல பரலோகத்தை மேற்கோள் காட்டல. ஏன்னா பைபிள் அநேக இடத்துல நித்திய ஜீவன், சில இடத்துல பரலோகத்தை அப்படியே காமிக்கிறது. ஆனால் அநேக இடத்துல நித்திய ஜீவன் என்று வர இடங்களெல்லாம் பரலோகம் மட்டுமல்ல, இசட்ஓஇ, ஜோயி, சொல்லுங்க ஜோயி, சொல்லுங்க ஜோயி. கிரேக்க பதத்திலே ஜோயி என்ற ஒரு வார்த்தை மேற்கோள் காட்டுறாங்க. கிரேக்க வார்த்தையில் ஜோயி என்றால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு இல்லையா? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை, ஜோயியை அறுப்பான், நித்திய ஜீவனை அறுப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜோயி என்றால் என்ன? காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவ ரகமான வாழ்வை அறுப்பான். இந்த பூமியிலே அவன் எப்படி தேவ ரகமான வாழ்வை அறுப்பான் என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் அவன் வாழும்போது தேவ ரகமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பான். புரியுதுங்களா? ஆவிக்கென்று விதைக்கிறவன் சும்மா சாதாரண ஒரு ஆழம் மாதிரி வாழ மாட்டான். தேவனைப் போலவே தேவ ரகமான ஜீவனை உடையவனாக இந்த பூமியிலே நல்வாழ்வையும் நிறைவையும் செழிப்பையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று இந்த பூமியிலே அவன் வாழ்வான் என்பதை பற்றி பேசியிருக்குது. வந்து புரியுதா என்ன சொல்றேன்னு? 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் இப்படி சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். என்ன சொல்றாரு? சோர்ந்து போயிடாத. சோர்ந்து போயிடாதுன்னு என்ன அர்த்தம்? விதைக்கிறத விட்டுறாத, கொடுக்கறத நிப்பாட்டிடாத, செஞ்சுக்கிட்டே இரு.
ஏற்ற காலத்தில் நீ அறுப்பாய். எல்லா அறுவடைக்கும் ஒரு ஏற்ற காலம் இருக்குது. விவசாயி போய் கேட்டிங்கன்னா அவன் கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த காலத்தில் இதாக இருக்கலாம், அந்த காலத்தில் அதை இருக்கலான்னு. அதே போல் தான் கொடுக்குற விஷயத்திலும் நீங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். அப்போ முதல் கோட்பாடு என்ன? பெற்றுக்கொள்வதில் முதல் கோட்பாடு விதைத்து கொண்டே இருங்கள். ஆமென். நிப்பாட்டிடாதீங்க. யாரோ சொல்கிறாங்க எவரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்கறதை நிப்பாட்டி விடாதீர்கள். அது உங்களுடைய அழிவை அறுப்பீர்கள். கொடுத்து கொண்டே இருக்கும்போது தேவரகமான வாழ்வை இந்த பூமியில் வாழ்வீர்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை போல இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுறார். புரியுதுங்களா? சாதாரண ஒரு மனுஷனை போல கிடையாது, பிசாசை போல கிடையாது. தேவனை போல இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது கோட்பாடு என்ன? பெற்றுக்கொள்வதில் இருக்கின்ற இரண்டாவது கோட்பாடு என்னவென்றால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம்? விதைத்து கொண்டே இருக்கணும். இரண்டாவது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேரூன்றி காணப்பட வேண்டும். ஒரு விதை எந்த அளவுக்கு நிலத்தில் வேரூன்றி போகுதோ அந்த அளவுக்கு அது மிகுந்த செடியாகி மரமாகி ஏராளமான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அவைகள் மாறும். எந்த அளவுக்கு வேரூன்றதோ அதை பொறுத்து தான். அன்னைக்கு விசுவாசிக்க பாருங்க, அப்படி மேலோட்டமாக வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வேரூன்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேரூன்றும் போது நல்ல பலன், நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். அநேக நல்லா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தரை ஆசீர்வதிக்கலைங்க, ஆகவே உங்க சோர்ந்து போய் காணப்படுறாங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லாரையும் நம்ம நினைச்சிருக்கிறார், ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். திரும்ப மார்க் 4க்கு போவோம். திரும்ப அந்த இடத்துக்கு போவோம். மார்க் 4 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். இரண்டாவது கோட்பாடு என்ன? வேரூன்ற வேண்டும். முதலாவது என்ன? விதைத்து கொண்டே இருக்கணும். ரெண்டாவது வேரூன்றணும். இப்போ மார்க் 4ஆம் அதிகாரம் 5-6 படிங்க பார்க்கலாம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. கரெக்டாக சொல்றார். என்ன பிரச்சனை? இந்த விதைக்கு என்ன பிரச்சனை? வேரூன்றல. ஏன் வேரூன்றல? அது விழுந்த இடம் கற்பாறை உள்ள ஒரு இடமா இருந்தது. அதை பற்றி தான் 16 சொல்ற படிக்கிறேன் பாருங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள் வேறு கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்த உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்டாங்க, பிரச்சனை வந்த உடனே வேறு விடாமலே பாதியிலேயே பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்றார். கவனமாக கேளுங்க. வசனத்தை கேட்டு வேரூன்ற பழக வேண்டும், வேரூன்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உங்களே தெரியணும், நல்லா போயிட்டு இருக்குது, என் வேறு நல்லா போகுது என்ற லெவலில் இருக்க வேண்டும். அவங்க தான் பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவன் சங்கீத புத்தகம் 1ஆம் சங்கீதத்துக்கு போவோம். அவன் எப்படி வேதம் வர்ணிக்கிறது? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சங்கீதம் 1:3. அவன் நீர்க்காலின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் எப்படி? இப்போ இலையுதிராதிருக்கிற மரத்தை, இலையுதிரா மரம் சொல்லுங்க, மரத்தை போல் இருப்பான். சொல்லுங்க, மரம். நீங்கள் ஒரு செடி அல்ல. ஹலோ சொல்லுங்க, நீங்க ஒரு செடி அல்ல, நீங்க மரம். மரம் மரம் ட்ரீ. புரியுதுங்களா? செடி கிடையாது. பைபிள் போடப்பட்டிருக்குது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற. அது எப்படி? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். முதல் வசனம் படிக்க பாருங்க. இது எவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அன்றைய நேரத்தில் பாருங்க, விசுவாசிங்க பாவியாக இருந்தவங்க புது வாழ்க்கைக்குள்ள நுழைகிறார்கள். புது வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அநேக விசுவாசிகள் பாருங்க, எதெல்லாம் விட வேண்டும் என்பது ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. இந்த பாவம் பண்ணக்கூடாது, அந்த பாவம் பண்ணக்கூடாது, இப்போ இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது, இந்த பாவி வழியில் நிற்கக்கூடாது, இந்த பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதெல்லாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாகவே கிறிஸ்தவ விசுவாசோட நிலைமை என்னன்னா, 1ஆம் வசனத்திலே ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. எதில்? தப்பு பண்ணக்கூடாது, பார்த்துக்கூடாது,
ரோட்டில் போகும்போது இப்போல்லாம் போஸ்ட் அதிகமாக இல்லை பாருங்க. நாங்கள் சின்ன வயசில் பார்த்தா அப்படியே ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். போஸ்ட்டை பார்த்தாலே அப்படியே கண்ணை மூடிட்டு போகிறது. ஆண்டவரே இந்த உள்ள சொல்லணும், அந்த பக்கம் திரும்பாத. சிலது நியூஸ் பேப்பர்லாம் வரும் பாருங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆபத்து. பார்த்துருக்கீங்களா நியூஸ் பேப்பரில்? பார்க்குறது இல்லையா? என்ன நடக்கும்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன போடுவாங்க? சினிமா செய்திகள் நிறைய வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையான படத்தெல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க. அவங்க பாருங்க, கரெக்டாக நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது உள்ள அந்த பக்கம் போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? எது செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். பாவம் செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தப்பான வழியில் போகக்கூடாது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தப்பானவர்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது ரொம்ப கவனம் செலுத்திட்டு 2ஆம் வசனத்தை விட்டுட்டோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னா, எப்படி பாவம் செய்யாமல் இருக்கிறத மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். அந்த 2வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அதை விட்டீங்க இதை விட்டீங்க பரவாயில்ல, இப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படி வாழ்ந்தீர்களா? அதான் முக்கியம். ஆகவே நம்ம ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல கவனம். ஒன்றாம் வசனம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. 1ஆம் வசனமும் முக்கியம், 2ஆம் வசனமும் முக்கியம்னு சொல்கிறேன். இப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா துன்மார்க்குடைய வழி நடக்கலாமா பாஸ்டர்? துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் நிற்கலாமா? பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரலாமா? நான் சொல்கிறேன், 1ஆம் வசனத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதோடு நின்று விடாமல் 2ஆம் வசனத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டும். 2ஆம் வசனம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். புரியுதா? விசுவாசிங்க சபைகள் மக்கள்கிட்ட என்ன எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, இதை செய்யாது அது செய்யாது, அங்கே போகாது இங்கே போகாது, அதை பண்ணாது இதை பண்ணாத, அது கேட்காது இதை கேட்காத. அதான் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, செல்ஃபோன் வேணான்னு சொல்லாதீங்க, செல்ஃபோனை தூக்கி போடுங்கன்னு சொல்லாதீங்க, செல்ஃபோனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். புரியுதுங்களா? அந்த காலத்தில் பாஸ்டர் சாம் போதிக்கும் போதெல்லாம், இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்குறது தப்பு இல்லைப்பா, சேனலை மாற்ற கரெக்டாக கற்றுக்க அப்படின்வார். டக்குனு சேனல் ஸ்கிப் பண்ணி அடுத்த சேனலுக்கு போகிறத பாரு, இல்லை அதிலே உட்காந்துடாத, நீ ஸ்கிப் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்றார். பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, ஸ்கிப் பண்ண கற்றுக்கணும், இது தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய நல்ல நியூஸ், அந்த காலத்தில் நல்ல நியூஸ் டிவியில் வந்துச்சு. இன்றைக்கி நல்ல நியூஸ்லாம் நல்ல காரியம் செல்ஃபோனில் இருக்குது. அதனால் செல்ஃபோனை தூக்கி போட சொல்லலை, அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளணும். இது நம்மை ஆளுகை பண்ணாமல் நாம் அதை ஆளுகை பண்ணுகின்ற இடத்துல இருக்க வேண்டும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? இன்னைக்கு விசுவாசிகளுடைய எண்ணமே என்னன்னா, முன்னாடி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம், முன்னாடி ஒரு மதத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ இன்னொரு மதத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுக்குரிய ஒரு எண்ணம் என்னன்னா, இல்லைங்க அதில் என்னென்னா எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுல கவனம் செலுத்தலாங்க, செய் என்பதில் கவனம் செலுத்தாமலே விட்டு விட்டார்கள். அப்போ என்னது? 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாம்? அவன் நீர்க்கால்களின் ஓரம் இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சொல்ற, நீ இது கரெக்டாக இருந்தீங்கன்னா அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடக்கூடாது. புரியுதுங்களா? தப்பான காரியத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இதையும் செஞ்சாகணும். கர்த்தருடைய வார்த்தையும் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது ரிசல்ட் என்ன? நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டவன், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவன், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறவன். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையில் இப்படி இருக்கும்போது வெயில் அடித்தா கூட உங்கள் தண்ணீர், உங்கள் வேறானது தண்ணீரை உரியறதுனால உங்கள் இலை எப்போதும் பச்சையாக தான் இருக்கும். புரியுதுங்களா? வேற எங்கே போகணும்? தண்ணீருக்குள்ளே போகணும். வேற எங்கே? கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவியம் எதில் உள்ளே போகணும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே அதிகம் உள்ளே போகணும். கர்த்தருடைய வார்த்தையில் அதிகம் உள்ளே போக போக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை பச்சையாகவே இருக்கும். வெயில் வந்தாலும் இலை பச்சையாக இருக்கும், வெயில் வந்தாலும் காஞ்சி போயிடாது, இலை பச்சையாக தான் இருக்கும். 2வது, மரம் ஏன் சாயல அப்படின்னா வேர் நல்லா உள்ளே போகுது. ஆமென். வேர் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு அந்த மரத்தால் சாயவே முடியாது. சில மரம் காத்தடிக்கும் போது பாருங்க, நமக்கு பயமா அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும்.
போச்சுடா, இந்த ஓட்டு வீட்டில் விழுந்து ஒரு வழி ஆக்க போகுது. ஆனால் பாருங்க அப்படியே டக்குன்னு மேலே நிற்கும் பாருங்க. உங்கள் லைஃப் சாயிறது போல இருக்கும். எல்லாரும் பாப்பா கைது உள்ள போகிறான்னு வாங்க பாருங்க, அப்படியே திரும்ப நிற்பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகும். என்னடா அது கீழே உள்ள போகிறான்னு தெரிஞ்சா டக்குன்னு இப்படி நிற்கிறானே. ஏன்னா நிற்கிறது எல்லாம் தான் நீ தாக்க நினைச்சாலும் நான் எட்ஜை தொட போகணும்னு நினைச்சிட முடியாது. சிலர் இந்த போட்டி வைப்பாங்க தெரியுங்களா, அப்படியே கீழே போய் உள்ள டக்குன்னு அமுக்கிற மாதிரி நடக்கும் பாருங்க. ஏன்? எதனாலன்னா அவன் வேற எங்கே விட்டுருக்குறான், தேவனுடைய வார்த்தையில் வேற விட்றதுனால தான் அவன் அசைக்க யாராலும் முடியவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேரூன்றுங்கள். பக்கம் சொல்ல வேரூன்றுங்கள். ஆமென். ஏன் சில விசுவாசிகள் வெற்றி பெறுகிறார்கள், ஏன் சில விசுவாசிகள் வெற்றி பெறவில்லை, ஏன் சில விசுவாசி நல்லா இருக்காங்க, ஏன் சில விசுவாசி நல்லா இல்லை, ஏன் சில விசுவாசிங்க விழுந்து போயிடுறாங்க, ஏன் சில விசுவாசிங்க நல்லா நிமிர்ந்து நிற்கிறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அவங்க வேரை நன்றாக ஆழமாக உள்ள போயிருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிதான், வேரூன்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி வேரூன்ற வேண்டும், எந்த அளவுக்கு வேரூன்றோம், எப்படி வேரூன்றதுக்கு என்ன வழி? ஒரே வழி, தியானம். தியானத்தின் மூலமாக தான் வேரூன்ற முடியும். அப்போ என்ன பண்ணுறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், கவனமாக கேளுங்க, உங்களை வேரூன்ற பண்ணுவது என்ன? தியானம். எதில்? தேவனுடைய வார்த்தையில். நம்ம தியானம்னு சொன்ன உடனே அப்படியே சப்பனங்கள் போட்டுக்கிட்டு இந்த காலுக்கு மேலே வச்சு அந்த காலுக்கு மேலே வச்சு அப்படியே கையை ரெண்டு இப்படி வச்சுட்டு சொல்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் பொதுவாக தியானம்னா அது நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, அதல்ல. தியானம் என்றால் அசை போடுவது, தியானம் என்றால் தேவனுடைய வசனத்தை முணுகுவது, தேவனுடைய வார்த்தையை பேசுவது, அது அந்த ஒரு காரியம். அவரை பற்றி நினைப்பது, அவரை பற்றி யோசிப்பது, அவரை பற்றி சிந்திப்பது. படிப்போம் 63ஆம் வசனம் போவோம். சங்கீதம் 63க்கு போங்க. சங்கீதம் 63. நீங்கள் வேறுன்றதற்காக சில காரியத்தை பேசுகிறேன். முதலாவது விதைத்து கொண்டே இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி விதைத்து கொண்டே இருக்கணும். ரெண்டாவது வேறுன்ற வேண்டும். வேறுன்றதற்கான வழி என்ன? தேவனுடைய வசனத்தை தியானிப்பது. 63 சங்கீதம் 63 படிக்கிறேன் நானே, 5-6 படிக்கிறேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். கவனமாக கேளுங்க. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா. இன்னைக்கு பாருங்க, சரீர பிரகாரமாக கொழுப்பை சாப்பிட முடியாது, சரீர பிரகாரமாக நான்வெஜ்லாம் அதிகம் உட்கொள்றது முடியல. ஆனால் ஆத்துமாவில் நல்லா நான்வெஜ் எடுக்கலான்றார். எப்படி? ஆத்துமா கொழுப்பையும் நிலத்தையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போட்டும், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, நான் படுத்துட்டு இருக்கும்போது உங்களை நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை பற்றி நான் சொல்கிறேன். படுத்துட்டு இருக்கும்போது தேவனை பற்றி நினைக்கிறீர்களா, யோசிக்கிறீர்களா? இன்றைக்கெல்லாம் எல்லாருடைய படுக்கை டிஸ்டர்ப் பண்ணி செல்ஃபோன் கர்த்தரை நினைக்கிறோமோ இல்லையோ, தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ரெட்டு பார்த்துட்டு எதுக்கெல்லாம் ஹாய் ஊய் அது இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமேட்டு தான் தூங்க வேண்டிய ஒரு நிலைமை. சங்கீதக்காரனுக்குள்ள ஒரு வெளிச்சம் பாருங்க. சாமங்க என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமென். நான் கேட்குறேன், நைட் நேரத்தில் கர்த்தரை பற்றி நினைக்க தோன்றுகிறதா, யோசிக்க தோன்றுகிறதா? கர்த்தரை பற்றி நினைக்கிறீர்களா? அவருடைய தயவை நினைக்கிறீர்களா? அவருடைய கிருபை நினைத்து பார்க்கிறீர்களா? அவர் என்ன செய்ய போகிறான்னு நினைத்து பார்க்கிறீர்களா? சில பேர் தூங்கும்போது பயம், கலக்கம், கவலை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நாளைக்கு இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ண போகிறேன்னு தெரியலையே, நாளைக்கு இவங்கள்ட்ட எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே, நாளைக்கு இதை பற்றி தியானிச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அடுத்த நாள் காலை எழுந்திருக்கும் பொழுது கனவு அதுவாக தான் வரும், எதுவாக வரும். இவங்க எதை நினச்சிட்டு தூங்குறாங்க, நாளைக்கு என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, எப்படி ஆக போகுதுன்னு நினச்சி தூங்குறதுனால கனவு அப்படியே வரும். எழுந்திருக்கும் போதே பயமாக இருக்கும், போச்சு இந்த கனவு வந்துச்சு அந்த கனவு வந்துச்சு அவ்வளோதான் போல அப்படின்னு. ஆகுதான் தூங்க போகிறது முடி கர்த்தரை பற்றி நினையுங்கள், தியானியுங்கள். தியானிச்சுக்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது கர்த்தர் பார்த்து கொள்வார், என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நான் தலை நிமிர்ந்து நடப்பேன், யார்கிட்டையும் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நான் நிற்க மாட்டேன்.
நான் ஏமாந்து போக மாட்டேன், நான் நல்ல ரிசல்ட்டை பார்ப்பேன், நல்ல பதிலை பார்ப்பேன், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த காரியம் தான் உங்கள் மனதில் ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை படுத்திருக்கும் போது நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவ கிருபை எப்படி வெளிப்பட்டது, தேவ தயவு எப்படி வெளிப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். தூங்கும்போது கண்டது கிடையாது லொட்டு லூஸ்கள் நினச்சிக்கிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்காதிங்க. தேவையில்லாத தப்பான குப்பையெல்லாம் போட்டு மனதில் போட்டுட்டு இருக்காதீங்க. தூங்க போகும்போது கர்த்தரை பற்றி நினையுங்கள். நாள் முழுவதும் என்னை எவ்வளோ அழகாக நடத்தினார், என்னை எவ்வளோ அழகாக காத்தார், என்னை எவ்வளோ அழகாக போஷிச்சார், என்னை எவ்வளோ அழகாக இந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நிச்சயமாக நாளைக்கும் கர்த்தரை எழுப்பி விடுவார். நாளைக்கு இதை விட பெரிதானதை நான் தேவன்கிட்டருந்து பார்ப்பேன், தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொள்வேன். ஆமென். அப்போ எழுந்து நிற்போம். முதலாவது காரியம் பார்த்தோம், விதைத்து கொண்டே இருங்கள், நிப்பாட்டாதீங்க. ஏன்னா பெற்றுக்கொள்வதற்கான வழியே விதை. ரெண்டாவது, வேரூன்ற வேண்டும். எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேரூன்ற பழகி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மரம் அசையவே அசையாது, உங்கள் வாழ்க்கை அசையாது, உங்கள் வாழ்க்கை காஞ்சி போயிடாது, உங்கள் வாழ்க்கை பட்டு போயிடாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, தன் காலத்தில் இலையுதிராதிருக்கு அவன் நீர்க்கால்களின் ஓரமிடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் அவருக்குள்ளே வேறுன்றும் போது நடக்கிற ஒரு விஷயம், தன் காலத்தில் தன் கனியை தருவீர்கள், பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர்கிட்டருந்து எப்படி பெற்றுக்கொள்வீங்க? அந்தந்த காலகட்டத்தில் தேவன் கொடுக்கின்ற எல்லா ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதை செய்வது இன்றைக்கி 2 காரியம் பார்த்தோம். விதைப்பதை நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. ரெண்டாவது, வேரூன்றுங்கள். அடுத்த வாரம் இதை பற்றி நிறைய பேசப்போம். இன்றைக்கி சும்மா நேரம் இல்லைனா டக்குன்னு முடிச்சிட்டேன். அடுத்த வாரத்தை தியானத்தை பற்றி கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு தியானமாக இருக்கிறோமோ, எங்கே? கர்த்தருடைய வார்த்தையில், தேவனுடைய வசனத்தில், வேறு காரியத்தில் கிடையாது. எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையை வேறு லெவலுங்க. ஆமென். எல்லாரும் போல் நீங்கள் வாழ மாட்டீங்க, வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் கீழே விழுறப்ப நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க. எல்லாரும் கனி கொடுக்காம வறட்சியாக இருக்கிறது நீங்கள் கனி கொடுப்பீங்க. எங்க அவங்க மட்டும் எப்படி நல்லா இருந்தாங்க? ஆமென். கொரோனா டைமில் எல்லாரை விட நம்ம நல்லா இருந்தோம். உண்மை இல்லைங்களா? விட்டாரா அவங்கள கர்த்தர்? இல்லையே. எவ்வளோ அழகாக அவங்களை காப்பாற்றி, எவ்வளோ அழகாக மேலே கொண்டு வந்து, எவ்வளோ அழகாக நடத்தினார். கர்த்தர் நடத்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாருக்கும் இறங்கு முகத்தில் இருந்துச்சுன்னா எனக்கு எல்லாமே ஏறு முகத்தில் தான் இருக்கும். ஆமென். ஏன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக, நான் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, நீர்க்கால்களும் இடப்பட்டவன், தன் காலத்தில் தன் கனியை. என் டைமில் கரெக்டாக நான் என் டைமில் எல்லாம் எனக்கு ஆயிரும், வேகத்தில் ஒடியாரும். சிலதில் பாருங்கள், ஒரு ட்ரெயினை பிடிக்க, மெயிலை பிடிக்க, டக்குன்னு வேகத்தில் ஓடி எப்படியோ பிடிச்சிடணுமே. ஆசீர்வாதங்கள்லாம் தன் காலத்தில் இந்த நேரத்தில் வந்துட்டு போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா தொலைச்சி போடுவான் நம்மளன்னு சொல்லி ஆசீர்வாதம் உங்களை தேடி அந்த டைமில் கரெக்டாக உங்கள்கிட்ட வரும் பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நினச்சே பார்க்கலங்க. நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க, அது நினச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்கல, உண்மைதான், அது நினச்சிக்கிட்டு இருக்குது. விதைகள் தூங்குவது கிடையாது, அது நினச்சிக்கிட்டு இருக்குது. எப்படியோ கரெக்டாக தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். அவன் காலத்தில் கரெக்டாக போய் அந்த டைமில் கரெக்டாக. தேவன் டைம்லி ஹெல்ப்பர். சொல்லுங்கள், என் தேவன் டைம்லி ஹெல்ப்பர், தக்க சமயத்தில் உதவி செய்கிறவர். ஆமென். உங்களை அம்பன் விட்டுற மாட்டாருங்க. உங்கள் தேவைகளை அழகாக சந்திக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். மனதை கர்த்தர் மேலே வையுங்க. கொடுப்பதை பற்றி நிறைய பேசணும், பெற்றுக்கொள்வதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அவ்வளவு பிரியப்படுகிறார், அவ்வளவு ஆசைப்படுறார். நீங்கள் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால், மனுஷனை உண்டாக்குனதுக்குன்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் மனுஷனே உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, ஆதி மனிதன் ஆதாம் தேவன் பெற்றுக்கொள்ளதை நிப்பாட்டிட்டாரு பாருங்க, நிறுத்திட்டார். எப்படி? பாவத்தின் மூலமா. ஆனால் கர்த்தர் விட்டாரா? விடல.
என் கேரக்டரை கொடுக்குறதுப்பா, என் கேரக்டரை உன்னை பிளஸ் பண்ணுறது, என் கேரக்டரை உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப நோவாட்ட வர்றாரு, திரும்ப ஆபிரகாம்கிட்ட வர்றாரு. அவங்கள்ட்ட பாருங்க, இவங்க தேடி போல. ஆபிரகாம் சாதாரண விக்கிரகத்தை வித்துட்டு பொம்மை வியாபாரி, அவன்கிட்ட தேடி போய் அவன்கிட்ட தான் பிளான் அறிவிச்சு, இங்கே பாருப்பா உன்னை இப்படி ஆக போகிறோம், உன்னை அப்படி ஆக போகிறேன். ஏன் இதெல்லாம் கர்த்தர் சொல்லணும்? ஏன் இதெல்லாம் கர்த்தர் சொல்ல வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் கொடுக்கணும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஆபிரகாமை விட்டுட்டாரா? அடுத்து சந்ததியாக போயிட்டே இருக்கிறார். ஒரு டைம் அவங்க சந்ததியிட்ட வராரு, எப்பா நீ என் தாசன், நான் தெரிந்து என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை. அவர் எப்பா உன்னை தாங்காம என்னால் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சு தேவனுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய உள்ள இன்றைக்கு நம்மேல் ஏக்கமாக இருக்குது, ஆவலாக இருக்குது, தாகமாக இருக்குது. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அவ்வளோ பிரியப்படுறார். நீங்கள் ரெடியா? ஆயத்தமா? தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நான் சொல்கிறேன், 2025 நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு வருடங்களாகவே அமையும் பாருங்க. நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அடுத்த வாரம் தானே கேரள்ஸ் போக போகிறோம். இல்லை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2025 எப்படி இருக்க போகுது? எவ்வளோ இழந்தீர்களோ அவ்வளவு காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் தேவன்கிட்ட, அவர்கிட்ட இருந்து. அதுக்காக தேவன் அவருடைய உள்ளத்தை நமக்கு காமிச்சிட்டு இருக்கிறார், அவருடைய எண்ணங்களை காமிச்சிட்டு இருக்கிறார். எப்போ நான் இப்படிப்பட்டவன்ப்பா, என் மேலே கண்ணை வை, வேறு எதிலேயும் கண்ணை வைக்காத. அதே தியானமாக இருக்கு. என்னை பற்றி தியானி, வேற யாரை பற்றி தியானிச்சுட்டு இருக்காதீங்க. வேற எதெல்லாம் நினச்சி இன்னைக்கு நம்ம கெட்டு குட்டி சவரா போனது காரணமே தியானிக்க வேண்டியதை தியானிக்காமல் தியானிக்க கூடாததெல்லாம் தியானிச்சதுனால வந்த விளைவுகள். இனிமேல் கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் எதை தியானிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவர் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவங்களா இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் கூட பேச நம்முடைய வார்த்தைகளை கரண்டி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்து கரண்டி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், ஆனால் அதை விட எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு பிரியப்படுகிறீர். நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் அதிக ஆசைப்பட்டு வேதத்தில் ஏராளமான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் இனிமேல் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிற நாட்களாக மாறுவதாக. இனிமேல் மக்கள் நம் கையேந்த நாட்கள் முடிவு பெற்று உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிற நாட்கள் ஆரம்பமாவதாக, உதயமாவதாக. ஏராளமான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அது நிமித்தமாக நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்வதை உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில பார்க்கட்டும். நன்மை மட்டும்தான் எங்கள் வாழ்விலே, கிருபை மட்டும்தான் எங்கள் வாழ்விலே என்று சொல்லி ஒன்லி மெர்சிஸ் அண்ட் குட்னஸ் உம்முடைய பிள்ளைகளை ஃபாலோ பண்ணுவதாக ஆண்டவரே, தொடருவதாக தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, ஆண்டவரே எல்லாவித போக்கிலும் மருத்துவம் உண்டான காரியங்கள், எல்லா விஷயத்திலும் தேவ சமாதானம், தெய்வீக சுகமும் ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பங்கள் உண்டாயிருப்பதாக தகப்பனே. ஒவ்வொரு நாள் நன்மைகளை பார்க்கட்டும், கிருபை தயவும் இரக்கத்தை பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.